வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹைதராபாத் மட்டன் பிரியாணி எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு இப்ப நம்ம 3/4 கிலோ அளவுக்கு நம்ம மட்டன் எடுத்து வச்சிருக்கோம். இதை கலந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். மிளகை நல்லா பொடியா அரைச்சு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 லெமன் அளவுக்கு எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் இப்ப நல்லா பிரட்டிக்கலாம். எல்லா கறியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஃபுல்லா எல்லாம் டிப் பண்ணி வைக்கிற மாதிரி. இதை நம்ம பிரட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். நல்லா பிரட்டியாச்சு. இப்ப இது ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்ப நம்ம குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிட்டு மிச்சத்துக்கு நெய் ஊத்திக்கிட்டா நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, 2 ஜாதி பத்திரி, கல்பாசி கொஞ்சம், 2 ஏலக்காய், 1 மராட்டி முக்கு, இது எல்லாத்தையும் நம்ம உள்ள கலந்துடலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கூட 3 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்திக்கலாம். கூட அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினோன்னு 3 பெரிய பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கினோன்னு நம்ம பிரட்டி ஊற வச்ச கறியை இது கூட சேர்த்திடலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தினா கரெக்டா இருக்கும். இப்ப நான் 3 டம்ளர் அரிசி போட போறேன். அதுக்கு அளவா தண்ணி அளந்து ஊத்தி இருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறியை ஒரு 1/2 வேக்காடு நல்லா வேக விட்டுறலாம். அதுக்கு குக்கரை மூடி வச்சிருங்க. நல்லா ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசிய போட்டுறலாம். 3 டம்ளர் அளவுக்கு அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கோம்.
அதை சேர்த்தியாச்சு. 3/4 கிலோ மட்டன் எடுத்திருந்தோம், அதனால 3/4 கிலோ அரிசி சேர்த்திருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுறலாம். பாஸ்மதி ரைஸ்னால நம்ம ஒரு விசில் விட்டா போதும். விட்டு எடுத்தாச்சு. இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஹைதராபாத் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.